இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜேஎஸ்கே சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாரை பற்றி ஃபர்ஸ்ட் தான் சொல்லியே ஆகணும். நிறைய நல்ல படங்கள் தயாரிச்சிருக்காரு, நிறைய நல்ல படங்களை நடிச்சிட்ருக்காரு. அந்த வரிசையில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் துர்கா இந்த ஃபிலிம். சார் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு எனக்கு இந்த கதை சொல்லும் போது கண்டிப்பாக அந்த படம் பண்ணோன்னு தோணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது பெண்களுக்கான படம், பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆஸ் அ உமன் எனக்கு நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருந்துச்சு. கண்டிப்பாக இது போய் சேர்க்கணும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்னு தோணுச்சு. அண்ட் படத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் போல்ட் சீன்ஸ் இருக்குது. பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும், சார் என்கிட்ட கதை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதுதான் எடுத்தார். எங்கேயுமே எங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சோ இல்லை வந்துட்டு அங்கே போய் மாற்றி பேசியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணார். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த கதை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். And I think really hats off to you and thank you once again sir. நம்ம படத்தோட ஹீரோ, செகண்ட் ஃபிலிம் 4 ஹீரோயின்ஸ். ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்கியஸ்ட் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம். பாலாஜி பற்றி சொல்லணுன்னா பிக் பாஸ் பார்த்து ரொம்ப ரூடாக இருப்பார், ரொம்ப ஹார்ஷாக இருப்பார்னு நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் டே போனோன்னே இஸ் அ வெரி ஸ்வீட், ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப அமைதியான ஒரு பர்சன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆனஸ்ட்லி. தேங்க்யூ பாலாஜி, பிகாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ. நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கும் அவருக்கும். ஸோ துர்கான்ற ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேர்ள். கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் நல்லாவே ரிலேட் ஆகும் இந்த படம். அண்ட் அதர் கார்ஜியஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருக்கூடையுமே எனக்கு காம்பினேஷன்ஸ் இருந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் இருக்குது. கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல படங்களை நீங்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஓபி சதீஷ் சார், இந்த படத்தில் சுத்தமாக மேக்கப்பே இல்லை, போட்ட கொஞ்சம் மேக்கப்புமே டார்க் மேக்கப் தான். அப்படி இருந்தாலுமே ரொம்ப அழகாக எங்களை காட்டியிருக்கீங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி நீட் ஆல் யோர் சப்போர்ட். படம் சீக்கிரமாக தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபில்ம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடை தான் எனக்கு முதல் மேடை, முதல் அனுபவம். 2019 மலையாள சினிமா மூலமாக, லவ் ஆக்ஷன் ட்ராமா மூலமாக நான் அறிமுகமானேன். அதுக்கப்புறம் பீஸ்ட் படத்தில் விஜய் சார் கூட ஒரு காம்பினேஷன் சீன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபயருங்கிற ஃபில்ம் வந்து எனக்கு ஜேஎஸ்கே சார் கூப்பிட்டுருந்தாரு, கதையை சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு நானும் சினிமாவுக்கு புதுசு தான். ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்கக்குள்ள கொஞ்சம் பயந்துட்டு, கொஞ்சம் கண்டென்ட்டெல்லாம் கொஞ்சம் அடல்ட்டாக இருந்துச்சு கேட்கக்குள்ளேயே. ஸோ ஃபுல்லாக அந்த கதையை கேட்ட பிறகு தான் எனக்கு ஓகே பண்ணலாம், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கதை சொல்லி முடித்த உடனே நான் ஓகே சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் யோசிக்கிறது கூட டைம் எடுக்கல. ஏன்னா இந்த சமூகத்தில் பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கும் சரி, ஆண்களால் ஏமாற்றப்படும் பெண்களுக்கும் சரி, இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். படம் மட்டும் இல்லை, இது ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு பாட்டில் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் ப்ரொடியூசர், டைரக்டர், அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர், அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு நல்ல ஒரு அட்வைசர். ஸோ எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா எனக்கு அது சொல்ல வார்த்தையே இல்லை. அதே மாதிரி சதீஷ் சார், கேமராமேன் டிஓபி, ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு அவர் கூட. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் பப்ளிக்கில் சத்தமாக சொல்லவே மாட்டார். என்கிட்ட வந்து அம்மா இப்படி அம்மா இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அந்த அளவில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இசையமைப்பாளர் டிகே சார், ஃபஸ்ட்டு இந்த சாங்கை நான் கேட்ட உடனே, இந்த கல்யாண சாங் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சில சாங் வந்து நம்ம கேட்க கேட்க தான் பிடிக்கும், ஆனால் அந்த சாங் எனக்கு கேட்ட உடனே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்கீங்க சார். இதுக்கப்புறம் எல்லா முகூர்த்தத்துலேயும், திருமணங்கள்லையும் இந்த கல்யாண பாட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். அதே மாதிரி ஜீவா சார், நீங்கள் சொல்லி நீங்கள் தான் எங்களுக்கு மெயினாகவே இப்படி பண்ணு அப்படி பண்ணலாம் சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாலா, சாந்தினி சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் பாலா தான் ஹீரோ அப்படிங்கிறோட, ஐயோ பாலாவா கோபக்காரனா இருப்பாரு, சாரு மேசையெல்லாம் தூக்கி உடச்செல்லாம் பார்த்துருக்கேன் பிக் பாஸ்லன்னு சொல்லியெல்லாம் பயந்துருந்தேன். ஆனா பாலா அப்படி கிடையவே கிடையாது. சரியான கைண்டான ஒரு பர்சன். ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ பாலா. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், இதில் நீங்கள் ட்ரெய்லர் டீசரில் பார்த்தீங்க, உங்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் கொஞ்சம் கண்டென்ட்டாக. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஐ மீன் அந்த
ஒரு கம்ஃபர்ட் ஜோன் குடுத்தாங்க பாலா. அதனால தான் எனக்கு அந்த படம் அந்த சீன் எனக்கு வந்து பண்ண முடிஞ்சுச்சு. அந்த பர்ட்டிகுலர் சீன்ஸ் எல்லாம் எனக்கு பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ தேங்க்ஸ் பாலா உங்களுக்கு. என்ன கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டீங்க. அந்த சீன்ஸ்ல எல்லாத்துலயும். அதே மாரி மானஸ். மானஸ் ரொம்ப சந்தோஷம். உங்க கூட நான் வொர்க் பண்ணதுல. அதே மாரி ஒரு 2 டேஸா எங்களுக்கு ரிஹர்சல் இருந்துச்சு. ஸோ என்ன மோட்டிவேட் பண்ணாரு. ஓகே நல்லா பண்றீங்க, நல்லா பண்றீங்கன்னோன ஓகே, ஓகே, ஓகேன்னு இன்னுமே நல்லா பண்ணியாச்சு. மானஸ் தேங்க் யூ. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு ஃபியூ டேஸ் தான் எங்களோட காம்பினேஷன் சீன் இருந்துச்சு. சாக்ஷி கூட, சாந்தினி, உமா, அப்புறம் ரக்ஷிதா இவங்க கூட எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க கூடலாம் ஒர்க் பண்ணதுல. அ அதே மாதிரி இங்க வந்திருக்கும் மீடியா நண்பர்கள், நீங்க தான் வந்து உங்க எழுத்துக்கள் தான் எங்களோட தலையெழுத்தே மாறும். ஸோ இந்த மாரி படங்கள் எல்லாத்துக்குமே நீங்க சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா. அப்புறம் டெலிகிராம்ல, ஓடிடிலலாம் வந்து லிங்க் வரும். கிளியர் காப்பி எல்லாம் பார்க்கலாம்லாம் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கணும். எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்காங்களே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு சாரியில் பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு கை தட்டல் கொடுக்கலாம். வந்த உடனே I was லைக் நீங்கள் தானா? ஓ மை காட், ஸோ சர்ப்ரைசிங். பட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் உங்கள் பிஸி ஸ்கெட்யூலில் டைம் எடுத்துகிட்டு இங்கே நம்மளோட ஆடியோ லான்ச்சுக்கு கலந்துருக்க ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல் த டிக்னிட்ரிஸ். நம்ம பாண்டியராஜ் சார், சிவா சார், முரளி சார் அண்ட் ஆல்சோ தனஞ்சயன் சார். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தேங்க்யூ ஸோ மச் ஜேஎஸ்கே சார். ஆக்சுவலி சார் எனக்கு ஃபயர் அப்போது ஃபயரே கிடையாது. இட் வாஸ் ஜஸ்ட் அ தாட். 2 years பேக் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட போன திவாலி டைமில் எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ வென் யூ எக்ஸ்பிளைன் த தாட் டு மீ, ஃபஸ்ட்டு நான் லைட்டாக பயந்துட்டேன். ஐ வாஸ் லைக் சார், ஆர் யூ ஷுர், லைக் டு வி டூ திஸ்? பட் ஒரு ப்ராப்பர் உட்காந்து நரேஷன் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டுடே சொசைட்டி. இந்த மாதிரி ஒரு தாட், ஒரு ஐடியா மாறி, அந்த ஐடியா ஒரு விஷனாக மாறி, ஒரு விஷன் பிளானாக மாறி இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இன்னைக்கு ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் யோர் செல்ஃப் அண்ட் பிலீவிங் இன் திஸ் விஷன் அண்ட் பிரிங்கிங் இட் டு லைஃப். ஸோ நல்லா வந்திருக்கு படம். கண்டிப்பாக ஒரு போல்டான அட்டெம்ப்ட். ஸோ இப்போ ஐ ஃபீல் தட் யூனோ இன்னைக்கு இருக்கிற யங் அடல்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். தி என்டையர் டெக்னீஷியன், க்ரூ, காஸ்ட், எவ்ரிபடி ஹஸ் ஒர்க் ஹார்ட். பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ லிட்ரலி பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ் பண்ணிருக்கோம் இந்த படத்தில். ஸோ ஒரு அட்டெம்ப்ட். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். நீங்கள்லாம் படம் போயிட்டு தியேட்டரில் பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஈவெண்ட்டோட ஹீரோ டிகேக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. டிகே சாங்கு செம்ம, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ரெயின் சாங்கும் சரி, அப்புறம் அந்த கல்யாண சாங்கும் சரி, அதில் நடித்தது எனக்கு இன்னும் சந்தோஷம். என்னென்னா, என்னதான் நம்ம வந்து 18 வயசில் ஆக்டிங் கிளாஸ் போனேன், அதுக்கப்புறம் மாடலிங், அதுக்கப்புறம் பிக் பாஸ், என்ன இருந்தாலும் ஆக்டிங்க்கு வந்து நான் புதுசு தான். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வரும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஈரமும் ஈரமும் இல்லாத, அதாவது ஒரு பதமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு களிமண்ணாக தான் வந்தேன். ஏன் நான் என்ன களிமண்ணுன்னு சொல்கிறேன்னா, அந்த களிமண்ணாக இருக்கும்போது அதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஆனால் அதை வந்து அழகாக ஒரு பொம்மையாக்கி, இல்லைன்னா ஒரு பானையாக்கி, அப்படி வந்து சேல் பண்ணாங்கன்னா அதை வாங்கிறதுக்கு வந்து ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த களிமண்ணாக வந்து என்ன மொத்தமாக டைரக்டர் மட்டும் இல்லை, நம்ம குருஜி, அவர் குருஜின்னு தான் கூப்பிடுவேன். ஜீவா சார், த டைலாக் ரைட்டர், த கோ டைரக்டர் அண்ட் எவ்ரி திங். ஒரு சீனும் ஒரு ஃப்ரேமும் வந்து என்கிட்ட இந்த மாடுலேஷன் சொல்லலாம் பாலா, இந்த மாடுலேஷனில் சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னுவாரு. ஸோ அது நான் கேட்டுப்பேன். ஏன்னா ரொம்ப நம்ம மேலே அக்கறை எடுத்து சொல்லுவார். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கேமராமேன், எப்படி சொல்கிறது, பாலா இந்த ஃப்ரேமில் வந்து செம்மையாக இருக்கீங்க, அந்த ஃப்ரேமில் செம்மையாக இருக்கீங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அவர் கேமராவும் தாண்டி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அவர் காட்டின இன்வால்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஜேஎஸ்கே சார் கால் பண்ணார். இந்த மாதிரி கதை இருக்குன்னு சொன்னார். ஆஃபீஸ் போனேன், கதை கேட்டேன். ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஓகே, நம்ம பண்ணலன்னா வேறு யார் பண்ணுவா? கசாப் பண்ணாமா, படிப்பான், அப்புறம் பார்த்துப்பான், இறங்குவான், பண்ணுவான். அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்ஸை பாராட்டோ, கைத்தட்டோ, இல்லை சட்டையை பிடிக்கிறதோ, அது அப்புறம் பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் இறங்கினேன். ஸோ ஐ வாஸ் ரியலி பிளாங்க். ஸோ என்னென்னா, இங்கே நான் வந்து அப்புறம் வந்து மானஸ் ரிஹர்சல் எல்லாம் போனேன். எதுக்கு போனோன்னா, எப்படி ஒரு 1 வீக் போயிருப்போம் ரிஹர்சல். ஏன்னா
இப்போ நான் டான்ஸ் ஆடுறேன்னா, நான் தனியா ஆடுறது வந்து பிரச்சனை கிடையாது. நம்மள சுத்தி வந்து அவ்வளோ டான்சர்ஸ் இருக்காங்க. அவ்வளோ பொருள் செலவு இருக்கு. ஒரு நாள்ல வந்து ஷூட்ட முடிச்சேன்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து காச மிச்சப்படுத்த முடியும். அ அந்த ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா, நாங்க ஒரு காலைல 5 மணிக்கு அத முடிச்சே ஆகணும். ஸோ, அ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஒரே நைட்ல அந்த பாட்ட வந்து மேரேஜ் சாங் வந்து முடிச்சுட்டோம். அதுக்கு முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணி, பொறுமையா என்ன ஹேண்டில் பண்ணி சொல்லிக் குடுத்த கோரியோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த களிமண்ணா வந்து என்ன அப்படியே செதுக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ண வச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒரு புலியார் சிலை மாதிரி. ஆ பட் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த சிலைக்கு வந்து கலர் தேவையில்ல. அந்த கலர் தான் வந்து நான் கூட நடிச்ச ஹீரோயின்ஸ். ஏன்னா கலர் இல்லன்னா நல்லா இருக்காதுல்ல சிலை. ஸோ நான் இந்த படத்துல வந்து நல்லா பண்ணியிருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டூ மை என்டையர்லி கோஸ் டூ மை மூவி டீம் டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை கோ-ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் அதர் பீப்பிள். நான் வந்து கொஞ்சம் தாங்க. நன்றி, வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இங்க வந்திருக்க பெரிய ஜாம்பவான் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நீங்க இந்த மாரி புது ஆர்டிஸ்ட் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு. தேங்க் யூ ஸோ மச். ஒரு படம் ஆரம்பிச்சோடனே டைட்டிலில் பிள்ளையார் சொல்லி மாதிரி நாங்கள் முதல்ல போடுறது ஊடக நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு தான். அதை வந்து ஃபார்மாலிட்டிக்காக செய்கிறதில்ல, நம்ம உள்ளன்போடு தான் என்றைக்குமே செஞ்சிட்ருக்கோம். அதனால் ஊடக நண்பர்களோட எந்த விதமான மாற்று கருத்தோ வருத்தமும் இல்லை. சமீபத்தில் வந்த அறிக்கையில் நிறைய விஷயங்கள் சிலரால் திரிக்கப்பட்டு, சிலரால் போர்ஸ் செய்யப்பட்டு, சிலரால் பேசப்பட்டது. அது ஒரு விளக்கமாக கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ஊடக நண்பர்கள் இருக்கிற அந்த சபையில் அதை நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக்கணும். நான் இன்றைக்கி வந்து குட்டி பிஸ்னஸ் இல்லாமல், சேட்டலைட் பிஸ்னஸும் இல்லாமல், ஆல்மோஸ்ட் இந்தியும் கைவிட்டு போன கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் பேக் டு ஃபார்ம் இந்த 2018 மாற தியேட்டர் நம்பி தான் சினிமா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். தியேட்டருக்கு ஜனங்கள் வரணும், அவங்க வந்து படம் பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரி நம்பி இருக்கிறவங்களாம் சர்வைவ் ஆவாங்க. இந்த தயாரிப்பாளர் போடுற பேரோட வாழ்வாதாரம் எங்களுக்கெல்லாம் தப்பிக்கும். அதனுடைய அடிப்படையில் வாழ்க்கையை பற்றிய பயத்தால் எங்களுடைய வேண்டுகோள் தான் தவிர தியேட்டருக்கு வர வைக்கணும் ஆடியன்ஸை. காலைல 6:30 மணிக்கு ஐயோயோ போயிடாதீங்கன்னு கத்த ஆரம்பித்தா எப்படி தியேட்டருக்கு கொண்டு வர்றது, எப்படி மக்களை படம் பார்க்க வைக்கிறது அப்படின்றது ஒன்று தான். எல்லா படத்துலேயும் குறை இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அதை கொஞ்சம் ஒரு சீராக செய்யணும். அதை கொஞ்சம் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கலாம். நமக்குள்ள ஒரு சின்ன கோஆர்டினேஷன் வச்சுக்கலாம். ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் பண்ணலாம். அல்லது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம், இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம், சின்ன கோட் ஆஃப் ஆக்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் சில முயற்சிகளை எடுக்கிறோமே தவிர இது யாருக்கும் எதிரானதோ அப்படி கிடையாது. ஏன்னா 45 ஆண்டுகளாக நான் பழகி கொண்டிருக்கிற அத்தனை ஊடகம் இங்கே தான் இருக்குது. யார் கூட என்னைக்கு ஒரு விஷயத்தையும் சொன்னால் அது செஞ்சு ஒரே அடம், இதை பண்ணி ஆகணும், பண்ணி ஆயிடணும். டைரக்ட் பண்ணணும்னு ஆரம்பித்தா டைரக்ட் பண்ணிடணும். அது இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். ஆனால் இல்லை, எல்லாத்துலேயுமே ஒரு அடிப்படையில் ஒரு அன்பு இருக்கும். ஆனால் திட்டமிடுதல் பிரமாதமாக இருக்கும், துணிச்சல் இருக்கும் பயங்கரமாக. நீங்கள் ட்ரம்ப் முன்னாடி போட்டு வச்சுட்டு கால்மலை கால் போட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பார் இவர். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை அவர் ஆக்சுவலாக. எது வேணாலும் தைரியமாக சொல்கிறது, தைரியமாக அப்ரோச் பண்ணுறது. நீங்கள் யார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னாலும் ஃபோன் பண்ணி எடுத்து டேராக பேசி இந்த ஃபோன்லேயே வேலையை முடிக்கக்கூடிய திறமை, இந்த மாதிரி பல்முகம் கொண்ட திறமைகள்லாம் கொண்ட ஒரு விதமான ஒரு நண்பர். அந்த அராஜகத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆளுமை இருக்கும், அன்பு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு எடுத்தவர் தான் இந்த படம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த படத்தை வந்து ஒரு நண்பராக நான் வந்து அந்த படத்தை அவரை நான் அட்மையர் பண்ணவே இல்லை, ஒரு தயாரிப்பாளர் அட்மையர் பண்ணுறேன். அப்படி ஒரு பிளானிங், சொன்ன பிளான், சொன்ன டேஸு, சொன்ன பட்ஜெட். எனக்கு இப்போ கூட இங்கே பேசும்போது தான் தெரியுது அந்த சாங் 1 நைட்டில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேலே அவ்வளோ நல்லா இருந்தது சாங். வெரி வெல் கம்போஸ்ட் மாஸ்டர் ஹேட்ஸ் ஆஃப். அந்த ஒரு நாளில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிங்க. அவ்வளோ ஷார்ட்ஸு, ஃப்ரேமிங், மூவ்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த மாதிரி அவரோட எக்ஸிக்யூஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே லொக்கேஷன் பார்த்து நான் 2 நாள் நடிக்க போனேன். ஷார்ட் அவ்வளோதான், வந்தால் டக் முடிச்சு போயிட்டு இருங்க சார். அந்த எண்டு ஃப்ரேமில் திரும்பி பரவாயில்ல நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே பிளானிங். ஒரு முதல் படம் பண்ணுற டேரக்டருக்கான எந்த விதமான ஒரு சின்ன சங்கோஜமோ சந்தேகமோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. எல்லாமே மைண்டில் வச்சுட்டு பிரமாதமாக ஒர்க் பண்ணார். அந்த வகையில் வந்து நான் படம் பார்க்கும் போதும் அது தெரிஞ்சுது. எங்கேயுமே ஒரு சின்ன ஃப்ளா இல்லை, இது மிஸ் பண்ணிட்டாரு, இது லாஜிக் விட்டார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட். எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் யோசிக்க முடிஞ்சதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வகையில் வந்து அது வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக இருந்தால் கூட அதில் வந்து ஒரு வழக்கமாக அந்த மெசேஜ் உள்ள கதையில் வந்து மேட்ரு இருக்காது, மேட்ரு உள்ள கதையில் மெசேஜ் இருக்காது. இது ரெண்டுமே இருக்குதுன்றது ரொம்ப ஒரு அழகான விஷயம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்ம் ஒன்று பார்த்து. அந்த மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் அது ஒரு விதத்தில். அது கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து ஒரு பெரிய ரெவென்யூ பண்ணக்கூடிய படமாக நிச்சயமாக இருக்கும்னு நான் 100% நம்புகிறேன்.
இந்த விழாவுக்காக சொல்ல நீங்கள் எல்லாருமே தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க அது என்ன ஷேர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த படத்தை யார் வாங்கினாலும் அவங்க ஜாக்பாட்டு தான். அந்த அளவுக்கு வந்து தியேட்டர் ரெவென்யூக்கான ஒரு தியேட்டர் படம் அது. முழுக்க முழுக்க ஒரு தியேட்டரில் வந்து ஒரு மாஸாக பார்க்கும்போது அப்படி இருக்கும். நீங்க அந்த ஒரு சாங் பார்க்கும்போது என்ன ஒரு உற்சாகம் தான் அது படம் பூரா இருக்கும். அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு. ஒரு ஒண்டர்ஃபுல் மெசேஜோட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதுதான் முக்கியமாக வந்து அந்த படம் நிச்சயமாக கமர்ஷியலாக ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு போகிறோம். அது கண்டிப்பாக ஜேஎஸ்கேக்கு வந்து ஒரு பெயரா புகழா மானிட்டரி எல்லா விதத்துலேயுமே ரொம்ப ஒரு பெரிய படமாக அவருக்கு அமைஞ்சிருக்கு இந்த படம். நான் கண்டிப்பாக ஒரு ஏரியா நான் கொடுங்க நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு கேட்டிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து படம் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன் இந்த மாதிரி. அதே போல் அந்த படத்துடைய கேமராமேன் சதீஷ், உண்மையாக சொல்கிறேன், நான் ரொம்ப ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்து த பெஸ்ட் கேமராமேன் ஃபார் த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். என்னுடைய படத்தில் அகனேஸ்வரில் ஒர்க் பண்ணார். ஒரு கோ கேமராமேனாக தான் ஒர்க் பண்ணார். ஆனால் கூட ஒரு அந்த மாதிரிலாம் எடுத்துக்காமல் நான் தான் கேமராமேன்ற மாதிரியே அந்த படம் பூரா வேலை செஞ்சேன். இத்தனைக்கு -டிகிரிஸில் ஒர்க் பண்ணோம், எங்கெங்கேயும் லைட் இல்லாமல் ஒர்க் பண்ணோம், ரொம்ப கடுமலையில் வேலை செஞ்சோம். எல்லாமே வந்து அப்படி ஒரு பவர். அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்லிங் பண்ணுற ஆள், அந்த மாதிரி ஒர்க் பண்ண அந்த ஸ்பீடு, அவர் கொடுத்த குவாலிட்டி எல்லாமே வந்து அமேசிங். அது இந்த படம் நான் பார்த்தேன். அதே மாதிரி வந்து ஒரு கண்டிப்பாக வந்து இது ஒரு பட்ஜெட் ஃபிலிமில் பண்ண ஃபோட்டோகிராஃபிலாம் யாருமே சொல்ல முடியாது. இட்ஸ் எக்ஸலண்ட் ஃபோட்டோகிராஃபி. கண்டிப்பாக வந்து சதீஷ்க்கு வந்து இன்னும் மிகப்பெரிய வாய்ப்புகள், மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. நானும் எங்கே போனாலும் யாரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினாலும் சதீஷை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவேன். ஏன்னா ஏதோ ஒரு படம் கிடைக்கணும். அதில் நடிக்க வந்தபோது தான் ஜேஎஸ்கே அதுவும் அவரும் அதே மாதிரி இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தில் ஒரு கேமராமேனை போட்டால் கண்டிப்பாக அவர் கொடுத்த வாய்ப்பு பிரமாதம் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் டிகெட்ஸ் நைஸ் வெரி சாங். நான் 2 சாங் ரொம்ப அழகாக இருந்தது. ரீரெக்கார்டிங் ரொம்ப வெரி சென்சிபிளாக பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனுபவமான கதாநாயகிகள் 4 பேர் 5 பேர் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா என்ன இந்த ஸ்டேஜ் ரொம்ப அழகான இந்த கதை வந்து ரொம்ப ஒரு போல்டான அட்டெம்ப்ட். இந்த அவசியம் இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக அலசி ஆராயப்பட்டு நிச்சயமாக வந்து ஒரு பதிவாக இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். சமீபத்தில் கூட வந்து பெண்களுக்கான பிரத்யேக காட்சி போட்டோம். சென்னையில் ஆட்டோ ஓட்டும் பெண்கள் ஓட்டுநர்கள்லாம் பார்த்தாங்க. ரொம்ப ரொம்ப ரசித்தாங்க. கிட்டத்தட்ட அவங்கள எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அந்த படம். அதே மாதிரி வெறும் பாய்ஸ்க்காக ஒரு ஷோ போட்டிருந்தேன். பார்த்தவர்கள் எல்லாருமே மேடையில் இருக்கும் பாண்டியராஜன் சார், சிவா சார் உட்பட அத்தனை பேருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கு. நீங்களும் விரைவில் பார்க்க போறீங்க. அதை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த படத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மொத்த டீமே ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். பாலாஜி வந்து இந்த ஒரு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக டேக் ஆஃப் ஆகி ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 1க்கு 4 ஹீரோயின் ஒன்று சொல்லவே தேவையில்லை. நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்க்கும்போது புரியும். அதே நேரத்தில் சாந்தினி ரொம்ப குறிப்பாக சொல்லணும். சச் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா சாந்தினியை சொல்லலாம். நம்ம ஒரு ஸ்பாட்டில் வந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்கூட்டியே அவங்க கிட்ட போய் எனக்கு இதுதான் கதை, இதுதான் இன்னைக்கு எடுக்க போகிறேன், எனக்கு இதுதான் தேவைன்னா அவ்வளோ ஒரு 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 கோஆர்டினேஷன், கோஆப்ரேஷன். அவங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல பெரிய இடம் காத்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு துர்கா கதாபாத்திரத்தில் எல்லார் மனசுலையும் இடம் பெறக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சாந்தினி, தேங்க்யூ பாலாஜி. அப்புறம் சொன்ன மாதிரி இங்கே பிரிட்டி டால் சாக்ஷி அகர்வால். படம் பாருங்கள், படத்தில் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. டே ஒன் ஃபஸ்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த படம் கதை வந்து நான் வந்து இந்த கதைக்கு வந்து கதாநாயகன் தேடும் ஒரு 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 காலம் வந்து ரொம்ப நாளாக எடுத்துக்கிச்சு. எனக்கு அந்த காசி கேரக்டர் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு யாரும் கிடைக்கவே இல்லை. அது ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு பாலாஜி. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஹீரோயின்ஸ் இப்படி இத்தனை பேர் இருக்கணும் போது அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் சாக்ஷியை பார்த்து தான் கதை நரேட் பண்ணேன். அப்போவே இந்த கதையை வந்து தைரியமாக அக்செப்ட் பண்ணி என்னை நம்பி இந்த ரோலை பண்ணதுக்கு சாக்ஷி அகர்வால், தேங்க்யூ ஸோ மச். குட் பிளேஸ்மெண்ட் இஸ் தேர் ஃபார் யூ. அதே மாதிரி காயத்ரி ரொம்ப துருன்னு இருப்பாங்க. இது முதல் படம்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய ஒத்துழைப்பு. கிட்டத்தட்ட நான் வந்து தான் சொன்னேனே, இவங்கெல்லாம் வந்து என் ஃபேமிலி மாதிரி. இந்த படம் முடிஞ்சும் எங்களுடைய படம் ஷூட் முடிஞ்சு எல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்ததுக்கப்புறம் கூட எங்களுக்கு வந்து எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங், நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல உறவு தொடருது. ஷி ஹாஸ் அ குட் பிளேஸ்மெண்ட். ஒரு நிறைய பெரிய ஒரு இடம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் குறிப்பாக கேமராமேன் அவர் சொல்லி ஆகணும். ஒரு இயக்குனரும் கேமராமேனும், அதுவும் எனக்கு முதல் படம்.
நான் பண்ணும்போது நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து கன்சீவ் பண்ணி அது காட்சிகளாக கொண்டு வர வேண்டியது வந்து ஒரு ஒளிப்பதிவாளரோட கடமை. எங்களுக்குள்ள புரிதல் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது. நான் என்ன தேவைன்னு நினைக்கிறேன் அது எனக்கு. அதே மாதிரி ஸ்பாட்டில் திடீர்னு அவனு ஒரு கம்போஸ் பண்ணியிருப்பாரு, நான் திடீர்னு வந்து இல்லை இதை இப்படி மாற்றுங்கன்னுவேன். எத்தனை வாட்டி எந்த விஷயம் சொன்னாலும் அது சலிப்பே தட்டாமல், முகம் சலிக்காமல், அது நாங்கள் டே ஆரம்பித்து மறுநாள் காலையில் வரைக்கும்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். ரொம்ப பிரமாதமான அவருடைய ஒர்க் இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க இந்த படம் வரும்போது. ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளராக அவர் வரப்போகிறாரு. இந்த இண்டஸ்ட்ரியில் அவருக்குன்னு ஒரு தனி இடம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி சதீஷ் ஜி. அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர். நான் ஃப்ரெண்ட்ஷிப் படம் பார்க்கும்போதே எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நிச்சயமாக அவர்கிட்ட வந்து ஒரு அவர்கிட்ட நம்ம வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி வேணாலும் கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி வந்து கூட எத்தனை டியூன் எத்தனை வாட்டி என்ன கரெக்ஷன் சொன்னாலும் பண்ணக்கூடியவர். அதே நேரத்தில் அது மாத்திரம் இல்லை, அவருக்கு அந்த திறமை இருந்தது. அந்த திறமையை வந்து நம்ம அடையாளம் கண்டு வெளியே கொண்டு வரணுன்ற முயற்சியில் நானும் அவருக்கு வந்து இந்த படம் வரும்போதே சொல்லிட்டேன், எனக்கு இந்த 2 சாங் இந்த சுச்சுவேஷன் நீங்கள் சாங் போட்டு கொடுங்க, எனக்கு பிடிச்சிருந்தா மாத்திரம்தான் வாய்ப்பு தருவேன். அதை வந்து சரியாக செஞ்சு சரியாக பயன்படுத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு கூட சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். ஒர்க் பண்ணியிருக்காரு. சிறந்த இசையமைப்பாளராக வருவார். வாழ்த்துக்கள் டிகே. என்னுடைய இந்த 2 பாடல்கள் இந்த படத்தில் வந்த பாடல்கள், ஒன்று மதுர கவி, நீண்ட நாள் என்னுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி ஒரு சிறந்த பாடல் கொடுத்துருக்காரு, கல்யாண சாங். அதே மாதிரி ரா. 2 பேருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அதுக்கப்புறம் ஜீவா சார். நான் வந்து அநீதி படத்தில் தான் அவரை வந்து முதல்ல எனக்கு பரிச்சயம். அதுக்கு டைலாக் எழுதியிருந்தார். ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு மனிதர். அவர் கூட பேசி பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருடைய எழுத்துக்கள், அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவரோட படங்கள் நான் பார்த்தேன். அப்போ ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறோன்னும் போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளும் கற்றுக்கணும். இது எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சினிமாக்குள்ளே வர முடியாது. டெய்லி நம்ம கற்றுக்கணும். புது புது விஷயங்கள்லாம் கூட கற்றுக் கொடுக்குறது யார் வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ அவர் அதுக்கப்புறம் ஆனந்தராஜ், அதுக்கப்புறம் என் டீம். அவர் குறிப்பாக வந்து சார் நான் இது இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன், எனக்கு இது கரெக்டாக இருக்கும்னு தோணுதா, நான் இப்படி தான் டிசைட் பண்ணியிருக்கேன்னுவேன். அவரோட சஜஷன்ஸ் சொல்லுவார் ஸ்பாட்டில். அவர் வந்து ஒரு புதுமை பித்தன் ஒரு பிரமாதமான படத்தை எடுத்தவர். அதுக்கப்புறம் கார்த்திகை வச்சு லவ்லி படம் பண்ணவர். ஒரு மூத்த இயக்குனர் தான். ஆனால் அந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படி ஓரமாக தூக்கி வச்சுட்டு கூட ஒரு சக நண்பராக இருந்து இந்த படத்துக்கு வந்து பக்கபலமாக கூட இருந்து எனக்கு ஒர்க் பண்ணார். நன்றிகள் ஜீவா சார். அவர் வந்து அடுத்து என்னுடைய தயாரிப்பில் குற்றம் கடிதல் பாகம் 2 வந்து அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. அந்த படம் விரைவில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஒரு கூடுதல் தகவல். அப்புறம் பிரேம் எடிட்டர், ரொம்ப சிறப்பான ஒரு எடிட்டர். குற்றம் கடிதல்லையே எனக்கு வந்து அவரோட பணி ரொம்ப ஒரு ஆச்சரியமூட்டியக்கூடிய அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருந்தார். நீங்கள் பார்த்த வெர்ஷன் வந்து நானும் பிரேமும் உட்காந்து சேஞ்ச் பண்ணது. குற்றம் கடிதலுக்கு முதல்ல வேற ஒரு வெர்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் டோட்டலாக ஆர்டரே மாற்றணும். அப்போவே நாங்கள் கணிச்சோம் இந்த ஆர்டரில் இந்த படம் பண்ணால் டெஃபினட்டாக பேசப்படும்னு. அந்த அளவுக்கு வந்து அவர் எடிட்டிங்கில் வந்து பிரமாதமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். இந்த படத்துக்கு வந்து நிறைய நாள் அவர் எடுத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் எடிட்டிங்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 மாதம் ஆகிருக்குமா பிரேம்? 5 மாதம் ஆகிடுச்சு. 5 மாதம் 2-3 ஆர்டர் பண்ணியெல்லாம் பார்த்து தான் ஃபைனல் பண்ணோம். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. தேங்க்யூ பிரேம். அப்புறம் மானஸ் கோரியோகிராஃபர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. சிறந்த நடிகரும் கூட, அவருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரணும். அனு கூட ஒரு எஸ்ஐ கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக யதார்த்தமாக பார்த்தவங்க. சிவா சார்லேருந்து எல்லாருமே பாண்டியராஜன் சார் கூட கேட்டார், அந்த எஸ்ஐ கேரக்டர் பண்ணவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எல்லார் மனதிலும் வந்து பதியக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். படம் பாருங்க, நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த நேரத்தில் வந்து மனோஜ், இந்த படத்தில் வந்து நடித்த மனோஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாளனுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. இந்த மொத்த யூனிட்டுக்கும் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்கள், நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வழக்கம் போல் என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய வெற்றிக்கு பெரும் உறுதுணையாக இருந்தது நீங்கள் தான். இந்த படம் டெஃபினட்டாக மிக விரைவில், அதாவது ஆர்வி உதயகுமார் சாரும் சரி, பாண்டியராஜன் சார் இருந்த அத்தனை பேரோட அட்வைஸும், முரளி சார்லேருந்து எல்லாருமே ஒரு நல்ல டேட் பார்த்து வாங்க. வர படங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 படங்களோட வந்து இந்த படத்தை வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்கன்னு இருக்காங்க. ஸோ அவங்களோட அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்.
ஒரு நல்ல தருணத்தில் மிக விரைவில் இந்த படம் வந்து வெளியாக இருக்கிறது. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நல்ல கண்டென்ட்டை கொண்டு போய் ரீச் பண்ணுறது உங்களுடைய நீங்கள் எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சப்போர்ட். இந்த படத்துக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக்